ஆதாம் ஏவாள் கதை. ஆதாம் கடவுளால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனாவான். ஆதாம் என்பதற்கு மண்ணால் செய்யப்பட்டவர் என்பது பொருள். கடவுள் தாம் உண்டாக்கிய மனிதன் தனித்து வாழ்வது நல்லதல்ல என்று உணர்ந்து அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க ஆழ்ந்த உறக்கம் வரவித்து அவன் விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கினார். அந்த பெண்ணிற்கு ஏவாள் என்று பெயரிட்டார். இவர்களே முதல் பெற்றோர்கள் ஆவார். இவர்கள் வாழ கடவுள் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அந்த தோட்டத்தில் அவர்கள் எல்லா மரத்தின் கனியையும் புசிக்க உரிமை பெற்றிருந்தார்கள். ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் புசிக்கவே கூடாது என்று கடவுள் கட்டளை பிறப்பித்தார். ஆனால் பிசாசானவன் ஏவாளை சோதித்தான். நீ மரத்தின் கனியை புசித்தால் கடவுளை போன்றவர் ஆகிவிடுவார் என்று ஆசையை உண்டாக்கினான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அதை உண்டாள். தன் கணவனுக்கும் கொடுத்தாள். தன் பாவ நிலையை உணர்ந்தாள். கடவுளுக்கு அஞ்சி ஒழிந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் பாவ கண்கள் திறக்கப்பட்டார்கள். கடவுள் அவர்களை தேடினார். அவர்களோ ஒழிந்து கொண்டார்கள். கடவுள் ஆதாமிடம், நான் உனக்கு கொடுத்த கட்டளை என்ன? நான் எந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டேனோ அந்த மரத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்டார். அதற்கு ஆதாம், நீர் எனக்கு துணையாக கொடுத்த பெண்ணே எனக்கு அம்மரத்தின் கனியை கொடுத்தாள். நானும் அதை உண்டேன். கடவுள் ஏவாளிடம், ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்க, என்னை பாம்பு வஞ்சித்தது என்று கூறினாள். கடவுள் கோபம் கொண்டவராய் அந்த தோட்டத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றினார். சாபத்தையும் கொடுத்தார். நீ புழுதியில் ஊர்ந்து உண்டு வாழ்வாய் என்று உன் வித்துக்கும் அவை வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று பாம்பிற்கு சாபம் கொடுத்தார். பெண்ணிற்கு, நீ பேறு காலத்தில் மிகுந்த வேதனை பெறுவாய், பெற்று உன் பிள்ளைகளை பெற்றெடுப்பாய் என்று சாபம் அளித்தார். ஆணுக்கோ, நீ உன் உழைப்பின் பலனையே உண்பாய், நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ பாடுபட்டு உழைத்து அதிலேயே நீ உண்டு உயர்வடைவாய் என்று சாபமளித்தார். எவ்வித துன்பமும் அடையாமல் கடவுளின் பிள்ளைகளாய் படைக்கப்பட்ட முதல் பெற்றோர்கள் தன் ஆசையால் பாம்பினால் வஞ்சிக்கப்பட்டு இதோ தோட்டத்தை விட்டு வெளியேறினார்கள். இவர்களின் கீழ்ப்படியாமையால் பாவம் உலகிற்குள் நுழைந்தது. ஸ்ரீயானவள் பாடுபட்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். இவர்களுக்கு காயின், ஆபேல் என்று பிள்ளைகள் பிறக்கின்றனர். ஆம், கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் ஆளும் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்தார். மனிதனை தம்மை விட சற்றே சிறியவராக படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். படைப்பு அனைத்தின் மீதும் உரிமை அளித்தார். ஆனால் மனிதன் தன் கீழ்ப்படியாமையால் அந்த சிறப்பை இழந்து போனான்.
உலகமே பாவத்திற்கு அடிமையாகிவிட்டது. நம் ஜென்ம பாவம், பெற்றோர்கள் மூலமாக வந்த பாவம் நம்மை விட்டு அகல ஆண்டவரிடம் தினமும் மன்றாடுவோம். ஜெபம் செய்ய தவற வேண்டாம். வாழ்க்கை நாம் நினைப்பதை போன்று, நாம் காணும் சினிமாக்களை போன்றது அல்ல. வாழ்க்கை பல வேதனைகளை நிறைந்தது. சிலருக்கு அவை நல்லதாக அமையலாம், ஆனால் பலருக்கு பல வேதனைகளை நிறைந்ததாக அமைகின்றது. பின்னால் சாத்தானின் கொடூர தாக்கல்கள் இருக்கின்றது. மனிதன் கடவுளை புறக்கணித்து பிசாசின் பின்னால் சென்று மந்திரவாதம், விபச்சாரம் இவற்றின் வழியாக பாவத்துக்குள்ளாகி தங்கள் தலைமுறைகளே இல்லாமல் அநியாயக்காரர்களாக, அக்கிரமக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்கமாக வாழ்ந்தால் இதில் என்ன தீங்கு யாருக்கு ஏற்பட்டு போகிறது? ஏன் அவ்வாறு வாழ முடியாமல் திணறுகிறார்கள்? இவற்றிற்கு பின்னால் தான் சாத்தானின் தந்திரம் அடங்கியிருக்கிறது. கவனமாக இருப்போம்.